Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம chettinad மீன் வறுவல் எப்படி செய்யலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்ப பார்த்தறலாம். அதுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணலாம்? chettinad மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா செய்யிறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 10 ல இருந்து 12 எடுத்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காய தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கிராம்பு 10 நம்பர், பெரிய வெங்காயம் 1, 4 பல்லு பூண்டு, சால்ட் தேவைக்கேற்ப, மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 50 கிராம் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் கட்டிக்கூட பரவாயில்ல, நம்ம எந்த சமையலுக்கு தேவையான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 50 கிராம் தேங்காய் எண்ணெய். இது வந்து 1/2 கிலோ கோலா மீன். நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க நம்ம chettinad மீன் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க 12 நம்பர் மிளகா, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, அடுத்தது 10 நம்பர் கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு கலர் வந்தால் போதும். இப்போ என்ன பண்ணலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது வறுபடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடரை அரைச்சிக்கலாம். அடுத்தது அதே போல் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டு கூட 4 பல்லு பூண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி ஆக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் அதே போல் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவும் சேர்த்துருங்க. அடுத்தது இதில் சால்ட் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவில் வந்து நம்ம மீனை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மீனில் நம்ம எல்லாத்தையும் ஃபுல் மசாலா அப்ளை பண்ணிட்டோம். இப்போ மீன் வந்து ஒரு 1/2 வரைக்கும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மீனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் தேங்காய் எண்ணெயை இப்போ பேனில் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகின பிறகு ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு மீனை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் மீன் 2 பக்கமும் நல்லா வறுபடும். இப்போ பாருங்கள், மீன் 2 பக்கமும் நல்லா வறுபட்டுடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், chettinad ஸ்டைலில் செய்யக்கூடிய மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.